பிரச்சனை வந்த சில ஜாதக அமைப்புகள் தான் ஐயா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ தாராபலன்கள் எப்படி இயக்கணும் அப்படின்ற விஷயம் அது நம்ம தாராபலனை வந்துங்க பொதுவாக வந்து அஸ்வினியிலேருந்து 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 12 லக்கணத்தை போட்டு விளக்கம் கொடுக்கணுங்க. அது நம்ம பொதுவாக அடுத்தடுத்த செக்ஷன்ல ஒன்றா பார்க்கலாம். ஏன் நம்ம உங்களுக்கு விட தெரியாமல் இருக்கு பொதுமக்களுக்கு இந்த மாதிரி நான் பண்ணி நமக்கு சக்சஸ் ஆகலையே, அதுக்காக தான் நான் போடுறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் இருக்கிறாரு. இவரு ரேவதி நட்சத்திரம், சந்திரன் இங்க இருக்கு. இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அஸ்வினி. சரிங்களா? இவர் ஜாதகத்தில் கேது இங்க இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இவர் வந்து கன்னியா லக்னத்தில் இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, இவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. ரேவதிக்கு 2வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். சரிங்களா? இவர் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை இயக்கிற அப்படின்னு சொல்லி அஸ்வினி நட்சத்திரம் தான் முந்திரி. சரிங்களா? முந்திரி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான இது வந்து முந்திரி. அவர் என்ன பண்றாரு, உணவு முறையில இலக்கெல்லாம் சொல்லிட்டு முந்திரி சாப்பிட்றாரு. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேது எங்க இருக்குதுங்க, 12ஆம் இடத்துல இருக்குது. இந்த அஸ்வினிங்கிறது எத்தனாம் பாவத்தில் இருக்குது, இதுல இருந்து போட்டோம்னா 1 2 3 4 5 6 7 இது 8ஆம் பாவத்தில் இருக்குது இந்த நட்சத்திரம். சரிங்களா? இது 12. சரிங்களா? இவர் என்ன பண்றாரு, அஸ்வினி நட்சத்திரத்தை இயக்கிறேன்னு சொல்லி முந்திரி பருப்பு சாப்பிட்டே இருக்கிறாரு. இவருக்கு ஒரு 10 நாள் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 8ஆம் பாவங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அசிங்க அவமானம், தேவையில்லாத இழப்பு, இது எல்லாமே அது கொடுக்கும். சரிங்களா? இப்போ இவர் என்ன பண்றாரு, இந்த அஸ்வினி ரேவதி நட்சத்திரம் சொல்லி அஸ்வினி நட்சத்திரத்தை இயக்கும் போது அவர் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த ஆன்லைன் ஸ்கேம் எல்லாம் நிறைய நடக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிங்க் என்னமோ வந்திருக்குது. தேவையெல்லாம் அதை போய் ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள என்னமோ போய் பாக்குறாரு. 10,000 ரூபாய் போச்சு. 10,000 ரூபாய் பணம் போய்விட்டது. இவர் 2ஆம் நட்சத்திரத்தை இயக்கி பணம் வருன்னு தான் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவருக்கு எப்படி 10,000 ரூபாய் போச்சா? அப்போ அவருக்கு வந்து கேள்வி வருது இல்லையா, நான் 2வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் தான் இயக்குறேன், எனக்கு ஏன் இப்படி 10,000 ரூபாய் திடீர்னு போச்சு? அப்போ நான் கேட்கறேன், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். முந்திரி பருப்பு சாப்பிட்டனுங்க அப்படின்னாரு. அப்போ எத்தனை நாளாக சாப்பிட்டீங்க? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையாச்சு. ஆமாங்க, சாப்பிட்டு ஒரு 10 நாளைக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனையாச்சுங்க அப்படின்னு ஜாதத்தை கொடுங்கன்னு சொல்றோம். வாங்கி பார்த்தோன்னே பாருங்க, 8ஆம் பாவத்தில் இருக்கிற இந்த நட்சத்திரத்தை இயக்குறாரு. அப்போ இந்த 8ஆம் பாவம் இயங்கும். நீ எந்த ஒரு பாவத்தில் இருக்கிற நட்சத்திரம் இயக்குனாலும் அந்த பாவம் இயங்கும். சரிங்களா? அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். பாவமும் இயங்கும், அந்த நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் அதை வாங்கி கொடுக்கும். இது 8ஆம் பாவங்கிறது உங்களுக்கு இழப்பு. இது இழப்பு, 10,000 ரூபாய் இழப்பு. சரிங்களா? விரயம், இழப்புங்கிறது விரயம் தான். இந்த கேது எங்க இருக்குது, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எது, கேது. அது ஒரு ஜாதத்துல எங்க இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்குது. விரயத்தை பண்ணிருச்சா? இழப்பு விரயம் எல்லாம் ஒண்ணுதானே. இழந்து போய் விரயத்தை பண்ணி விட்டுருச்சா? அப்ப அவருக்கு பணம் வராட்டியும் பரவாயில்ல, பணம் போச்சு இல்லையா? பணம் வந்தவங்களை பத்தி பேச வேண்டியதில்லை, நல்லா இருக்கிறாங்க, ஓகே. பணம் ஏன் போச்சுன்னு அவருக்கு காரணம் தெரியணும் இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பேர் திருடனுக்கு தேள் கூட்டின மாதிரி கம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா வெளியே சொன்னா வெக்க கேடு இல்லை, வீட்டில் முன்னாடிட்டு சொன்னா சத்தம் போடுவாங்கல்ல. நிறைய பேர் நண்பர்கள்ட்ட சொன்னா ஏடா திரியிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் இயக்கி பிரச்சனை சந்திச்சவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அவங்க ஜாதகத்தை போட்டு இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கின்ற பொழுது அவங்க அசந்து போவாங்க. ஓ, இப்படியெல்லாம் கூட பண்ணுமா, அப்போ இவருக்கு நமக்கு எந்த மாதிரி நட்சத்திரத்தை இயக்கலாம், புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி அவருக்கு சாதகமா இருக்கிற நட்சத்திரத்தை நீங்க இயக்குங்க, சிறப்பா இருக்குன்னு சொல்லி அவருக்கு அறிவுரைப்படுத்தப்பட்டது. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் தான் ரோல் பிளே பண்ணும், நீங்க என்னத்தை இயக்குனாலும். புரியுதுங்களா? இப்போ எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, வருமானம் வந்து நல்லா இருக்கிறவங்களோட நம்ம விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்குதுங்க, பிரச்சனை இல்லைன்னு. பிரச்சனை வரவங்க நம்ம சந்திக்கின்ற பொழுது ஏன் வருதுன்னு நம்ம ரிசர்ச் பண்ணணும்ல. எதனால இவருக்கு மட்டும் இப்படி நடந்தது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணணும்ல. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தை நம்ம இயக்கும் பொழுது அது எந்த பாவத்தில் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துக்கு நன்மை செய்வாங்கிறதையும் பார்த்துக்கணும். பார்த்து தான் நம்ம அதை இயக்கணும். இன்னொன்று ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் சொல்றேன். கரநாதன், இன்னைக்கு கரநாதனை பத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா? கரநாதன் காரிய சித்தி, கரநாதன் இயக்கி எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லி. இதே என்னுடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் கரநாதன் இயக்கி அவர் மேல கேஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வித்தியாசமான அனுபவம் எனக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய பயணத்தை ஜோதிட பயணத்துல ஒரு மைல்கெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதெல்லாம் ரிசர்ச் பண்றோம். நம்ம ஒரு பிளஸ்ஸா வந்துட்டு இருக்கிறத விட ஒரு மைனஸாங்கிறது ஏன் ஆச்சுங்கிறத நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுன்னு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு நான் சொல்றேன் பாருங்க, அது அவரோட ஜாதகத்தையும் போடுவோம். இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து தனுசு லக்னம், சரிங்களா? இது வந்து தனுசு லக்னம், சரிங்களா? அவருடைய கரணம் வந்து தைத்துளை